ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்பண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோம் டூர் தான். என்னுடைய சின்ன குட்டியான வீட ஒரு கியூட்டா ஒரு ஹோம் டூர் மாதிரி போட்டிருக்கேன். சோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் போட்டிருப்பேன். அது எங்க ஊர்ல எடுத்த வீடியோ. ஊர்ல இருந்த வீடு எடுத்திருக்கோம். அதுவும் ரெண்ட் தான். அது கொரோனா பீரியட்ல அப்ப அங்க நாங்க 1 இயர் இருந்தோம். ரொம்ப வருஷம் பாத்தீங்கன்னா அங்க சென்னையில தான் இருக்கும். சோ அந்த டைம்ல எடுத்த வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த ஹோம் டூர். வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு கத்தாழை செடி மட்டும் இருக்கு. சோ வாங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நுழைஞ்சோன்னா பாத்தீங்கன்னா ஹாலோட ஃபுல் வியூ இவ்வளவுதான். இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன்றத வாங்க காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். இது ஹையர் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான். அதுக்கப்புறம் வந்து குட்டியா கியூட்டா ஒரு ஃப்ரிட்ஜ். அதுக்கப்புறம் இங்க ஒரு செல்ஃப், ஒரு வால் கிளாக், கீழே வந்து டிவி, அதுக்கடுத்து ஒரு டீப்பா, ஒரு சேரு, ஒரு குட்டியா ஒரு சோஃபா, அதுக்கப்புறம் வந்து 3 சீட்டர் சோஃபா தான். இங்க விண்டோ, அதுக்கப்புறம் கேலண்டர் இருக்கு. இங்க தண்ணி கேன். கேலண்டர் ஏன் நிறைய இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சிஸ்டரோட மேரேஜ் டைம்ல வந்து ட்ரெஸ் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்றது, ஜுவல் ஷாப், அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாலும் கேலண்டர் அதிகமா வச்சு அங்கங்க கேலண்டர் மாட்டி வச்சிருக்கோம். தூக்கி போடவும் மனசு வரல, அதனால அப்படியே மாட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோஃபாக்கும் நாங்க கவர் போட்டுதான் வச்சிருக்கோம். சோஃபாவோட கலர் பாத்தீங்கன்னா உள்ள வந்து இதுதான் சோஃபாவோட கலர். இதுவுமே பர்பிள் கலர் தான். பட் அழுக்காக கூடாதுன்னு சொல்லிட்டு கவர் போட்டு வச்சிருக்கோம். விண்டோ இந்த சைட்ல விண்டோ இருக்கு. நல்லாவே காத்து வரும், வெளிச்சமாவும் இருக்கும் மார்னிங் டைம்ல. வந்துட்டு டிவி. இது வந்து சாம்சங் 32 இன்ச் 34 இன்ச் டிவி தான். அதே மாதிரி இந்த டீப்பா பாத்தீங்கன்னா இந்த சேரோட கலர்ல தான் இருந்துச்சு, ப்ரௌன் கலர். இது மேல நாங்க வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி ஒட்டினது. செல்ஃப்ல வந்து எங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். அவரோட ட்ரெஸ் அது எல்லாமே இது உள்ள வச்சிருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா மேக்சிமம் வீட்டை சுத்தி பர்பிள் கலர் கர்டைன், பர்பிள் கலர் கவர், வாஷிங் மிஷினுக்குமே கவர் இருக்கு. அதுவுமே பர்பிள் கலர் தான் இருக்கும். என் பர்பிள் கலர் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கலர். உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பெயிண்ட் கூட எனக்கு பர்பிள் கலர்ல அடிக்கணும்னு ஆசைதான். ஆனா இது ரெண்டல் ஹோம்ல நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா அது வேஸ்ட். ஸோ இப்போ இதே வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி நான் பர்பிள் கலர் வச்சுட்டு அதை நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் நாங்க ஹால்ல போட்டிருப்போம். ஏன்னா அப்பதான் ஹால் வந்து ஃப்ரீயாவும் ஸ்பேஸா இருக்கும். நம்ம போட்டு பொருள் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இடமே இருக்காது. நான் முக்கியமா வந்து ரீல்ஸ் பண்றது இங்க இந்த இடத்துலதான் நான் டான்ஸ் ஆடுவேன், ரீல்ஸ் எடுப்பேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா இந்த சேரையும் இந்த டீப்பாவையும் தூக்கி இந்த சைட் போட்டுருவோம். சோ அந்த இடம் நம்மளுக்கு ஸ்பேஸ் காலியா இருக்கும். எங்க போடுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல போட்டுருவேன். அப்ப நான் என்னோட ரிங் லைட்டை இங்க கரெக்டா வைக்கும் போது அந்த இடத்துல போக்கஸ் பண்ணும்போது ஃப்ரீயா இருக்கும் ஆடுறதுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வேற எங்கேயாவது இந்த சைட்ல சோஃபா கிட்டலாம் ஆட முடியாது. சோ அதனால நான் அதை வந்து ஆடுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் அந்த இடத்த. சோ நீங்க பாத்திருப்பீங்க எல்லா இதுலயுமே வந்து நான் இதுதான் வந்து இந்த இடத்தான் மேக்சிமம் யூஸ் பண்ணிருப்பேன். அடுத்தது ரூம். நான் மேக்சிமம் ரூம்ல தான் இருக்கும். டிவி பாக்குறதுக்கு மட்டும்தான் ஹால், சாப்பிடுறதுக்கும் ஹால் தான். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறதுனால ஹால், அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி பாக்குறதுக்கு இங்கதான். சோ ரூம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பெட்ரூம் வியூ தான். சோ உங்களுக்கு ஃபுல் வியூ இப்ப காட்டுறேன். இந்த டோரோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா சிஸ்டரோட மேரேஜ் டைம்ல சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இது ஏன்னா ரொம்ப டேமேஜ் இருந்ததுனால சேஞ்ச் பண்ணி கேட்டோம், அதனால சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டைம்ல பண்ண டெக்கரேஷன் தான் இது. நிறைய பண்ணிருந்தோம் டெக்கரேஷன். மேல கூட பாத்தீங்களா. சோ அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்களும் பாதி ரிமூவ் பண்ணிட்டோம், ரொம்ப டஸ்ட் வந்து அடையுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது டோர் பக்கத்திலே வந்து ஒரு செல்ஃப் இருக்கு. சோ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட சாரீஸ், அதுக்கப்புறம் வந்து கீழே பாத்தீங்கன்னா இந்த பில்லோஸ், நம்ம யூஸ் பண்ற பில்லோஸ், இது எல்லாமே இந்த செல்ஃப் ஃபுல்லா வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பீரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீரோ பக்கத்துல இருக்க செல்ஃப்ல என்னென்ன இருக்குன்னா என்னோட லேப்டாப்ஸ், அப்புறம் கண்ணாடி கிளாஸ், பவுல், அது எல்லாமே இங்க வச்சிருக்கேன். எனக்கு கிச்சன்ல அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்க அது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். லேப்டாப்பு, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், அந்த இதுலயும் கிளாஸ் தான் இருக்கு. அப்புறம் வந்து பேக், அப்புறம் இந்த ஆயில், அது எல்லாமே இங்க வச்சிருக்கோம். அதுக்கடுத்து அப்படியே இங்க பாத்தீங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட், இங்க ஒரு பீரோ. அதுக்கு அடுத்து இந்த கிளாத் பாத்தீங்கன்னா டஸ்ட் கிளாத். இந்த லேப்டாப் நான் ஒர்க் பண்றதுக்காக மார்னிங் எழுந்தது எப்படியுமே லேப்டாப்லயுமே டஸ்ட் வந்துடும், அதுக்காக அந்த கிளாத்தை மட்டும் நாங்க வச்சுப்பேன். அது பக்கத்துல இருக்கிறது பில்லோ ஓகேவா, அந்த கவர்ல இருக்கிறது. ஸோ இதுல ஃபுல்லாவே ஒர்க் ட்ரெஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து என்னோட ரிங் லைட் அங்க வச்சிருக்கேன். அப்புறம்
ஏசி, இதுக்கு மேலே ஏசி இருக்கு. என்னோட சிஸ்டரோட டிகிரி போட்டோவும் என்னோட டிகிரி போட்டோவும் நாங்க வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து கட்டலும் மெத்தையும் போட்டிருக்கோம். இந்த கட்டல் பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வாங்கினதுதான். இதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டீல் கட்டல் தான் போட்டு இருந்தோம். அதை கொடுத்துட்டு தான் இதை வாங்கினோம். ரொம்ப காஸ்ட்லியான வுட் எல்லாம் கிடையாது, நார்மல் வுட் தான். ஸோ பிரைஸுமே ஆவரேஜா இருந்துச்சு. நாங்க 1 வீக்ல டெலிவரி பண்ண சொன்னோம், அவங்களும் அந்த 1 வீக்குள்ள எங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க. நாங்க ஜிபேல பேமெண்ட் முடிச்சிட்டோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு இந்த கட்டல். 3 பேர் படுக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி வாங்கணும். ஸோ இதுதான் எங்களோட ரூம் டூர். ஸோ சுவிட்ச் போர்டு 2, இந்த சுவிட்ச் போர்டுமே பெட்டு கிட்ட நாங்க தான் ரெடி பண்ணது. இங்க ஒரு சேர் மட்டும் போட்டிருப்பேன், இது வந்து நான் ஒர்க்குக்கு யூஸ் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிச்சன். இந்த ஸ்கிரீன் போட்டிருக்கோம்ல, இதுதான் கிச்சன். கிச்சன் வந்து ரொம்ப குட்டி தான், ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தான் இருக்குமே. இந்த சைட்ல வந்து அடுப்பு இருக்குதா, அப்படியே இந்த சைட்ல வந்து இந்த மசாலா திங்ஸ் இருக்கு. அப்படியே வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ அவ்வளவுதான் வியூவர்ஸ், என்னுடைய ஹோம் டூர் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பெட்ரூம் அண்ட் ஹால் அண்ட் கிச்சன் காமிச்சிருந்தேன். என்னோட ஹோமும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.